Hello friends, welcome back to my channel Success. Friends, இந்த வீடியோல பப்ளிக் ஃபினான்ஸ்ல இருந்து கொஞ்சம் क्वेश्चंस கொடுத்திருக்கேன். எல்லா क्वेश्चंसமே நெட் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய क्वेश्चंस. எல்லா क्वेश्चंसையும் தவறாம பாருங்க. உங்களுக்கு பப்ளிக் ஃபினான்ஸ்ல இருந்து வரக்கூடிய क्वेश्चंस அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். First question, a tax is said to be direct when impact and incidence fall upon the same person, only incidence falls upon the same person, impact is shifted to another person, person escapes from paying tax. எப்ப நம்ம ஒரு tax direct tax ன்னு சொல்லுவோம். taxல two types இருக்கு, direct indirect. டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லும்போது இம்பாக்ட் அண்ட் இன்சிடென்ஸ் ஃபால் அப்பான் த சேம் பர்சன். இம்பாக்ட் என்பது யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அது இம்பாக்ட். இன்சிடென்ஸ் சொல்றது யார் அந்த வரியை கட்டுவாங்களோ, யார் மீது அந்த வரி சுமை சுமத்தப்படுகிறதோ, அந்த அல்டிமேட் மணி பர்டன், கடைசி அந்த மணி பர்டன் யார் கட்டுவாங்களோ அது இன்சிடென்ஸ். டைரக்ட் டாக்ஸ்ல இம்பாக்ட் இன்சிடென்ஸ் ரெண்டுமே ஒரே நபர்கிட்ட தான் இருக்கும். அந்த இம்பாக்ட் நம்ம மாற்ற முடியாது, ஷிஃப்ட் பண்ணவும் முடியாது, அந்த டாக்ஸை கட்டாம எஸ்கேப் ஆகவும் முடியாது. அப்படின்னா அது டைரக்ட் டாக்ஸ் இல்லை. ஸோ இங்க டைரக்ட் டாக்ஸ் இம்பாக்ட் அண்ட் இன்சிடென்ஸ் ஃபால் அப்பான் த சேம் பர்சன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். Next question, a toll tax is a tax based on which of the following? The benefit principle, horizontal equity, vertical equity, tax progressively. Toll tax எதன் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது? டோல் டாக்ஸ்ன்னு சொல்றது சுங்கவரி. சுங்கவரி என்பது ஒரு கவர்மெண்ட் அரசு செய்யக்கூடிய சேவைக்கு அந்த சேவையை பயன்படுத்திய பின்பு நம்ம கட்டக்கூடிய மக்கள் கட்டக்கூடிய வரி தான் டோல் டாக்ஸ். சேவையை பயன்படுத்திய பின்பு கட்டக்கூடியதான வரி டோல் டாக்ஸ். அப்ப அந்த பயன்பாட்டின் அடிப்படையில் தான் டோல் டாக்ஸ் விதிக்கப்படுகிறது, சுங்கவரி விதிக்கப்படுகிறது. பொதுவா நம்ம டிராவல் பண்ணும்போது டோல் டாக்ஸ் கட்டுவோம். அந்த ரோடு நம்ம பயன்படுத்தியதற்காக நம்ம டோல் டாக்ஸ் கட்டுவோம். அப்ப பயன்பாட்டின் அடிப்படையில் விதிக்கப்படுவதுதான் டோல் டாக்ஸ். மற்ற மூணு ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஈக்விட்டி. ஹரிசாண்டல் ஈக்விட்டின்னு சொல்றது ஒரே அளவு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் ஒரே அளவு டாக்ஸ் கட்டுவாங்க. 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்றவங்க எல்லாரும் 100 ரூபாய் டாக்ஸ் கட்டணும்னா எல்லாருக்குமே 100 ரூபாய். அது ஹரிசாண்டல் ஈக்விட்டி. வெர்டிகல் ஈக்விட்டி, இன்கம் அதிகமா ஏர்ன் பண்றவங்க அதிகமா டாக்ஸ் கட்டுவாங்க, குறைவா இன்கம் ஏர்ன் பண்றவங்க குறைவான அமௌண்ட் டாக்ஸ் கட்டுவாங்க. அது வெர்டிகல் ஈக்விட்டி. ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ், டாக்ஸ் ப்ரோக்ரஸிவ்லி அப்படின்னா இன்கம் அமௌண்ட் கூடும்போது டாக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணும்போது 5% டாக்ஸா கட்டணும்னா இன்கம் அதிகரிக்கும் போது 25,000 ஆகும்போது டாக்ஸ் ரேட் 5%லேருந்து 10% ஆர் 15% அப்படி இன்க்ரீஸ் ஆகுறதா ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ். இன்கம் அதிகமாகும் போது டாக்ஸ் ரேட் அதிகமாகும், அது ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ். இங்க டோல் டாக்ஸ் பெனிஃபிட் பிரின்சிபல், நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்ஸ் கட்டுறதா அந்த benefit principle. Toll tax is based on the benefit principle. Next question, vertical equity in taxation means that people in different income groups should be taxed equally. People in different income groups should be taxed differently. People in different groups should be charged proportionately. Unequal people should be treated equally. வெர்டிகல் ஈக்விட்டி நம்ம முந்தின கொஸ்டின்ல பார்த்தோம். டிஃப்ரெண்ட் இன்கம் குரூப்ல வேற வேற இன்கம் லெவல்ல இருக்கக்கூடியவங்க, அதிகமா இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியவங்க அதிகமான டாக்ஸ் பே பண்ணுவாங்க, குறைவா இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியவங்க குறைவான டாக்ஸ் பே பண்ணுவாங்க. அதான் வெர்டிகல் ஈக்விட்டி. அங்க ஒரே விதமான டாக்ஸ் ரேட், ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. யார் அதிகமா இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான டாக்ஸும், குறைவா இன்கம் ஏர்ன் பண்றவங்களுக்கு குறைவான டாக்ஸும் விதிப்பது தான் வெர்டிகல் ஈக்விட்டி. ஸோ இங்க செகண்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் பி, பீப்புள் இன் டிஃபரண்ட் இன்கம் குரூப்ஸ் ஷுட் பி டாக்ஸ்ட் டிஃபரண்ட்லி, அதான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is not the method of debt redemption?
ரீஃபண்டிங், ரெப்யூடேஷன், சிங்கிங் ஃபண்ட், கேபிட்டல் லெவி. டெட் ரிடம்ஷன் சொல்றது கடனை திருப்பி செலுத்துவது. கவர்மெண்ட் வாங்கி இருக்கக்கூடியதான கடனை திருப்பி செலுத்துவது தான் டெட் ரிடம்ஷன். 4 ஆப்ஷன்ஸ் தந்திருக்குதுல எந்த மெத்தட் டெட் ரிடம்ஷன் இல்ல? ஃபர்ஸ்ட் ஒன் ரீஃபண்டிங். ரீஃபண்டிங் சொல்றது கவர்மெண்ட் ஏற்கனவே இஷ்யூ பண்ணியிருக்கதான குறுகிய கால கடன் பத்திரங்களுக்கு பதிலாக நீண்ட கால கடன் பத்திரங்கள் லாங் டேர்ம் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணி அதுலேருந்து வரக்கூடியதான வருவாய் மூலம் கடனை திரும்ப அடைப்பது, அது ரீஃபண்டிங். ரெப்யூடேஷன் சொல்றது கடனை நிராகரிப்பது. கவர்மெண்ட் கடனை செலுத்தாமல் அதை நிராகரிப்பது ரெப்யூடேஷன். சிங்கிங் ஃபண்டுன்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஒரு ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதை ஒவ்வொரு ரெகுலரா மந்த்லி ஆர் இயர்லி அப்படி ஃபண்ட் தனியாக கடனை அடைப்பதற்காகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக கடனை அடைக்கும். கேபிட்டல் லெவின்னு சொல்றது அதிகப்படியான வரி. பொதுமக்களுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து அல்லாட்டு அவங்களோட வெல்த், அதன் மீது அதிகப்படியான வரியை செலுத்தி அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் மூலமாக கடனை அடைப்பது. இது ஒரு தடவை தான் இந்த டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. அதிகப்படியான சொத்து வச்சிருக்கவங்களுக்கு அதிகப்படியான வரியும், அதை ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேல சொத்து வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அதிகப்படியான வரியை போட்டு அதிலிருந்து வரக்கூடியதான வருவாய் மூலமாக கடனை அடைப்பது, அது கேபிட்டல் லெவி. பொதுவா வார் டைம், போர் காலங்களில் இந்த மாதிரி கடனை அடைப்பதற்காக இந்த கேபிட்டல் லெவி, மூலதன வரி, அதிகப்படியான சொத்துக்கள் மீது அதிகப்படியான வரியை போட்டு அதன் மூலமா வரக்கூடியதான வருமானத்திலிருந்து கடனை அடைப்பது. ஸோ இங்க ரீஃபண்டிங் அதுவும் கடனை அடைப்பதற்காக, ரெப்யூடேஷன் மட்டும்தான் கடனை நிராகரிப்பது. அப்போ இங்க கரெக்ட் ஆப்ஷன் ரெப்யூடேஷன், நாட் த மெத்தட் ஆஃப் டெட் ரிடம்ஷன். Next question, arrange the following in chronological order. The Indirect Tax Inquiry Committee, JA Committee, Tax Reforms Committee, R.J. Chellaiah Committee, Taxation Inquiry Commission, Mathur Committee, the Direct Tax Inquiry Committee, Vanju Committee. தந்திருக்கக்கூடியதான 4 ஆப்ஷனுமே டாக்ஸேஷன் தொடர்புடையது. ஒவ்வொரு கமிட்டியும் அதனோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போதுள்ள இயர் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டாக்ஸேஷன் என்கொயரி கமிஷன் 1971. செகண்ட் ஒன் த டைரக்ட் டாக்ஸ் என்கொயரி கமிட்டி 1972. Third, the Indirect Tax Inquiry Committee 1978. Fourth one, Tax Reforms Committee 1991. இங்க correct code fourth option CDAB. Taxation Inquiry Commission, Mathur Committee. The Direct Tax Inquiry Committee, Vanju Committee. The Indirect Tax Inquiry Committee, JA Committee. Tax Reforms Committee, R.J. Chellaiah Committee. Next question, incidence of tax refers to whether a tax is progressive, proportional or regressive, an authority which collects the tax, the person or group who ultimately pays the tax, how a tax is collected. Incidence of tax ன்னு சொல்றது யாரு கடைசி அந்த மணி பர்டனை பே பண்றாங்களோ அவங்க தான் அந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்றது. இம்பேக்ட் யார் மேல வரி விதிக்கப்படுகிறதோ அது இம்பேக்ட். யார் அந்த மணி பர்டனை கட்டுவாங்களோ பே பண்ணுவாங்களோ அது இன்சிடென்ஸ். ஸோ இங்க தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன், த பர்சன் ஆர் குரூப் ஹூ அல்டிமேட்லி பேஸ் த டாக்ஸ். First option, whether a tax is progressive, proportional or regressive. இது அந்த types, என்ன type of tax அது. An authority which collects the tax, collect பண்ணக்கூடிய authority. Fourth one, how a tax is collected. இந்த 3 ஆப்ஷனும் சரியில்லை. The person or group who ultimately pays the tax, that is அதான் incidence of tax. Next question, displacement effect in the Peacock-Weismann hypothesis implies an upward displacement of public expenditure according to higher economic growth. The movement from older level of public expenditure and taxation to a newer and higher level
public expenditure increases at a steady rate and reaches higher level, government undertakes more and newer activities and hence public expenditure rises steeply upwards. இந்த கொஸ்டின்ல displacement effect in the Peacock-Weismann hypothesis. Weismann and Peacock இந்த ரெண்டு பேரும் யுனைடெட் கிங்டம் யூகேல 1890 இருந்து 1955 வரைக்கும் கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணி கொண்டு வந்த அறிக்கை தான் இந்த பீகாக்-வைஸ்மேன் ஹைப்போதீசிஸ். இந்த பீகாக்-வைஸ்மேன் ஹைப்போதீசிஸில் அவங்க 3 விதமான எஃபெக்ட்ஸ் விளைவுகளை சொல்லுவாங்க. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரில் உள்ள 3 விதமான விளைவுகள். ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட், செகண்ட் ஒன் இன்ஸ்பெக்ஷன் எஃபெக்ட், தேர்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட். பீகாக்-வைஸ்மேன் ஹைப்போதீசிஸ் படி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு ஸ்மூத்தாக கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் அது படிப்படியாக ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்மூத் அண்ட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து இன்னொரு உயர்ந்த நிலைக்கு போகும்போது, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து இன்னொரு அதை விட உயர்ந்த நிலைக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு விளைவு உருவாகும். அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் உருவான பிறகு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ல அந்த இடத்துல அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக இன்னும் கொஞ்சம் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படும். அந்த பற்றாக்குறை இன்அடிக்வசி, அந்த பற்றாக்குறையை தான் இன்ஸ்பெக்ஷன் எஃபெக்ட்னு சொல்றது. இன்ஸ்பெக்ஷன் எஃபெக்ட். இப்படி ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸும் உருவாக்கின பின்பு அது உயர்ந்த நிலைக்கு திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் வரும். எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் ஒரே இடத்துல வர்றது மாதிரி இருக்கும். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படியாக ஒரு இடத்துல செலவிடுவது போல இருக்கும். அது கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் அப்படி சொல்லுவாங்க. பீகாக்-வைஸ்மேன் ஹைப்போதீசிஸ்ல 3 விதமான எஃபெக்ட்ஸ்: டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட், கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட், இன்ஸ்பெக்ஷன் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இன்னொரு உயர்ந்த நிலைக்கு இன்க்ரீஸ் ஆகுறது டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது வரக்கூடியதான இன்அடிக்வசி, பற்றாக்குறை, அதை சொல்றது இன்ஸ்பெக்ஷன் எஃபெக்ட். இப்படி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போக போக ஒரே இடத்துலயே நேஷனல் இன்கம் அதிகமா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை குவிக்கக்கூடியதான் கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட். இப்ப இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த 4 ஆப்ஷனுமே ராங். செகண்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். த மூவ்மெண்ட் ஃப்ரம் ஓல்டர் லெவல் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டாக்ஸேஷன் டு எ நியூவர் அண்ட் ஹையர் லெவல், இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். ஸோ இங்க கரெக்ட் ஆப்ஷன் செகண்ட் ஒன். Next question, which of the following is not part of Weismann and Peacock hypothesis? Concentration effect, displacement effect, inspection effect, taxation effect. இந்த question நம்ம முந்தின questionல பார்த்தோம். Weismann and Peacock hypothesisல 3 விதமான effects சொல்லியிருப்பாங்க. Concentration effect, displacement effect, inspection effect. இதுல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான ஃபோர்த் ஆப்ஷன் டாக்ஸேஷன் எஃபெக்ட் அவங்க ஹைப்போதீசிஸ்ல உள்ளது இல்ல. So which of the following is not part of Weismann and Peacock hypothesis? Fourth option correct on taxation effect. Next question, the whole burden of a tax will be borne by the consumer if the demand for commodity is perfectly elastic and supply is perfectly inelastic. The elasticity of demand for a commodity is same as the elasticity of supply of the commodity. The demand for a commodity is inelastic and supply is perfectly elastic. The elasticity of demand for a commodity is less than the elasticity of supply of that commodity. எந்த சூழ்நிலையில ஒரு வரி விதிக்கும் போது அதனுடைய வரி சுமை முழுவதுமாக கன்சியூமர் மேல இருக்கும். ஹோல் மணி பர்டன், டாக்ஸ் பர்டன் எப்போ கன்சியூமர் மேல முழுவதுமாக இருக்கும். ஒரு டாக்ஸ் போடும்போது அதனுடைய வரி சுமை கன்சியூமர் மேல இருக்கணும்னா
டிமாண்ட் ஃபார் கமாடிட்டிஸ் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா இருக்கணும். அந்த பொருட்களினுடைய தேவை நெகிழ்ச்சி உள்ளதாக இருக்க வேண்டும். சப்ளை பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கா இருக்கணும். சப்ளைல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. எலாஸ்டிக்னு சொல்லும்போது சேஞ்சஸ், ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடியது. பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு சொல்றது டிமாண்ட் ஃபார் கமாடிட்டிஸ் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா இருக்கணும். சப்ளை பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கா இருக்கணும். சப்ளைல எந்த மாற்றமும் இல்லாம டிமாண்ட்ல மட்டும் மாற்றம் இருக்கும்போது, பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா இருக்கும்போது கன்சியூமர் அந்த டாக்ஸ் பர்டனை முழுவதும், அந்த வரி சுமை முழுவதும் அவருடைய மேல இருக்கும், கன்சியூமர் மேல இருக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒன். த டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி இஸ் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அண்ட் சப்ளை இஸ் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். Next question. The concept of fiscal deficit implies which of the following? Revenue and interest receipts minus revenue expenditure. Revenue receipts and recovery of loans and other receipts minus total expenditure. Receipts minus disbursement in capital account. Total receipts minus total expenditure. நம்ம பட்ஜெட்ல பொதுவா 3 வகையான பட்ஜெட் உண்டு. சர்ப்ளஸ் பட்ஜெட், பேலன்ஸ்ட் பட்ஜெட், டெபிசிட் பட்ஜெட். சர்ப்ளஸ் பட்ஜெட்னு சொல்றது ரெவென்யூ அதிகமா இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் குறைவா இருக்கும், அது சர்ப்ளஸ் பட்ஜெட். பேலன்ஸ்ட் பட்ஜெட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், அது பேலன்ஸ்ட் பட்ஜெட். டெபிசிட் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கும், ரெவென்யூ குறைவா இருக்கும், அது டெபிசிட் பட்ஜெட். இந்த டெபிசிட் பட்ஜெட்டுக்குள்ள 4 கான்செப்ட்ஸ் இருக்கு. பிரைமரி டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட். ஃபிஸ்கல் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்றது ரெவென்யூ ரெசீட்ஸ் அண்ட் ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் அதர் ரெசீட்ஸ் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடியதான எல்லா ரெவென்யூ ரெசீட்ஸ், லோன்ஸ்லேருந்து வரக்கூடியது, வருமானம், மொத்த வருமானத்துலேருந்து வரக்கூடியது எல்லாம் சேர்த்து அதுக்கு பிறகு செலவினங்களை மைனஸ் பண்ணுது, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணது ஃபிஸ்கல் டெபிசிட். பிரைமரி டெபிசிட்னு சொல்லும்போது ரெவென்யூ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெசீட்ஸ் மைனஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடியதான ரெவென்யூ பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெசீட்ஸ், கவர்மெண்ட்டுக்கு கடன்ல இருந்து வரக்கூடியதான இன்ட்ரெஸ்ட், அதுல இருந்து வரக்கூடியதான வருமானங்கள் எல்லாம் சேர்த்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது பிரைமரி டெபிசிட். பட்ஜெட் டெபிசிட்னு சொல்லும்போது ரெசீட்ஸ் மைனஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் இன் கேபிட்டல் அக்கவுண்ட். கேபிட்டல் அக்கவுண்ட்ல வரக்கூடியதான எல்லா டிஸ்பர்ஸ்மெண்ட், தள்ளுபடி ஆகக்கூடியது எல்லாவற்றையும் மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது பட்ஜெட் டெபிசிட். ரெவென்யூ டெபிசிட்னு சொல்றது டோட்டல் ரெசீட்ஸ் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடியதான மொத்த வருமானம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மொத்த செலவினங்கள். இப்படி 4 வகையான டெபிசிட் இருக்கு. இங்க நமக்கு the concept of fiscal deficit implies which of the following? fiscal deficit ன்னு சொல்லும்போது எப்பவுமே கவர்மெண்டோட வருமானம், அதனோட சேர்த்த borrowings, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியதான லோன்ஸ் எல்லாத்துல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதான் fiscal deficit. இங்க செகண்ட் ஆப்ஷன் ரெவென்யூ ரெசீட்ஸ் அண்ட் ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் அதர் ரெசீட்ஸ் மைனஸ் டோட்டல் expenditure. Option B correct option. Next question. Match list 1 with list 2. List 1 fiscal deficit, budget deficit, revenue deficit, primary deficit. List 2 excess of total expenditure over total receipts, excess of revenue expenditure over revenue receipts, excess of total expenditure over total receipts of less borrowings, excess of total expenditure over total receipts less borrowings and interest payments. இந்த கொஸ்டின் நம்ம முந்தின கொஸ்டின் மாதிரியே தான். 4 டெபிசிட்ஸ், ஃபிஸ்கல் டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட், பிரைமரி டெபிசிட், இப்படி 4 வகையான டெபிசிட் இருக்கு. எந்தெந்த கான்செப்ட் எதனோட தொடர்புடையது நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபிஸ்கல் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்றது எக்ஸஸ் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் டோட்டல் ரெசீட்ஸ் ஆஃப் லெஸ் பாரோயிங்ஸ். கவர்மெண்டோட வருமானம், அதனோட கடன்ல இருந்து வரக்கூடியதான வருமானம், மொத்த வருமானம் எல்லாவற்றிலிருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது
fiscal deficit, excess of total expenditure over total receipts of less borrowings. Budget deficit, அது excess of total expenditure over total receipts. எவ்வளவு மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவினங்களை மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது பட்ஜெட் டெபிசிட். எக்ஸஸ் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் டோட்டல் ரெசிப்ட்ஸ். ரெவென்யூ டெபிசிட், எக்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். அரசுக்கு வரக்கூடியதான எல்லா வருமானங்களிலிருந்து வரக்கூடியதான வருமானங்கள் மைனஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அது ரெவென்யூ டெபிசிட். பிரைமரி டெபிசிட், excess of total expenditure over total receipts less borrowings and interest payment. இங்க பிரைமரி டெபிசிட்ல தான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வரும். கவர்மெண்ட் செலவிடக்கூடியதான கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடியதான இன்ட்ரெஸ்ட், கடன்ல இருந்து வரக்கூடியதான இன்ட்ரெஸ்ட், அதனுடைய வருமானங்கள் எல்லாம் சேர்த்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது பிரைமரி டெபிசிட். ஸோ இங்க கரெக்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் fiscal deficit. Third one, excess of total expenditure over total receipts of less borrowings. Budget deficit, excess of total expenditure over total receipts. Revenue deficit, excess of revenue expenditure over revenue receipts. Primary deficit, excess of total expenditure over total receipts less borrowings and interest payments. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் திரும்ப திரும்ப இம்பேக்ட், இன்சிடென்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் டெபிசிட், வைஸ்மேன் பீகாக் ஹைப்போதீசிஸ், டெட் ரிடம்ஷன், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு நெட் எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.